Now let's discuss types of entries. Types of entries. Journal entry எப்படி இருக்கும்? Okay. இப்ப stationery purchased. Stationery purchased for rupees 1000. What is the journal entry? Stationery account debit to cash. அதாவது யூஸ்வலா ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தால் ஆக்ஷன் வேர்டை விட்டுணும். ஆக்ஷன் வேர்டை விட்டுட்டு மிச்சம் இருக்க ரெண்டு ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்குறோம். ஸ்டேஷனரி ஒன்று, அமௌண்ட் ஒன்று. ஸ்டேஷனரி அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்டா? ஸ்டேஷனரி real account, or you can name it as nominal account. There is no any harm in that. 1000 rupees அப்படிங்கிறது real account. Real account. Real account rule என்ன சொல்லுது? Debit all expenses and losses. அப்ப stationery வந்து சரி, real account வந்து debit what comes in. So stationery உள்ளார வருது, அதனால நம்ம இதை டெபிட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும். Okay. Cash goes out. Credit what goes out, அதனால நம்ம இதை கிரெடிட் பண்றேன். Any doubts here? Debit and credit. சார் இதை நாமினல் அக்கௌண்ட் சொல்லாமே அப்படின்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்க, நாமினல் அக்கௌண்ட் கூட சொல்லலாம். ஆஸ் பர் த நாமினல் அக்கௌண்ட் ரூல், ஸ்டேஷன் நம்ம என்னவா ட்ரீட் பண்றோம்? எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்றோம். எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணும்போது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாசஸ், அப்போ கூட இது டெபிட் தான் வரப்போகுது. நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ இட்ஸ் தேர் இஸ் நோ எனி ஹார்ம் இன் தட். ஸோ what about the journal entry for closing stock? Closing stock இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன entry? What is the journal entry for the closing stock? என்னங்க ஆன்சர் சொல்லுங்க. What is the journal entry for closing stock? What is the journal entry for gross profit, net profit, etc.? அப்ப இதுக்கெல்லாம் என்ன என்ட்ரின்னு நம்மளால சொல்ல முடியல. இந்த மாதிரி you are aware about that the closing stock is a real account. As per the real account, debit what comes in, credit what goes out. கொஸ்டின் வந்து closing stock வந்திருக்கா போயிருக்கா? அங்கேயே தான் சார் இருந்திருக்கு, வரவும் இல்லை போகவும் இல்லை. ஸோ அப்போ அது ரியல் அக்கௌண்ட். ஹவு கேன் வி ஹேண்டில் திஸ்? ஜிபி. நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் செட் யூ நோ is called event. This set is called event, and this set is called, this one is called transaction. Transactions. Is that okay? நம்ம பார்க்குற அந்த டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ட்ரி போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஈவெண்ட்டுக்கு என்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணல, டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ண முடியல. டிரான்ஸ்ஃபர், க்ளோசிங் என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை சரி பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன் ட்ரிக் இது யூஸ் பண்ண முடியாது. சரி பண்றோம், தப்பு டெபிட்ல போட வேண்டியதை கிரெடிட்ல போட்டாங்க. அப்ப கிரெடிட்ல தப்பா போட்டாங்க இல்லையா, அதை கேன்சல் பண்றதுக்கு டெபிட் பண்ணுங்க, டெபிட்ல போட வேண்டியதுக்கு ஒரு டெபிட் போடுங்க, நியூட்ரலைஸ் பண்ணிட்டு புதுசா போட போறோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா இந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் என்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிரான்சாக்ஷன் தான் ஆக்ஷன் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். நான் செஞ்சேன், நீங்க வாங்கிக்கிட்டீங்க, நான் வித்தேன், நீங்க வாங்கிக்கிட்டீங்க, அல்லது நீங்க கொடுத்தீங்க நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கான பண வேல்யூ இருந்துச்சுன்னா, மணி வேல்யூ இருந்துச்சுன்னா we can pass the entry which is called transaction entry. Event is nothing but result of a transaction. Result of a transaction. Event என்ன அர்த்தம்? Result of a transaction. நீங்க purchase and sales பண்ணீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய transaction. அந்த டிரான்சாக்ஷன்ல வந்த முடிவு result of the transaction. Okay. Result of the transaction is called event. Clear? ஸோ அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கான என்ட்ரிஸ் எப்படி போட போகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இது எல்லாமே வந்து நம்ம க்ளோசிங் என்ட்ரிஸில் கொண்டு வர போகிறோம். தோஸ் திங்ஸ் வில் கம் அண்டர் க்ளோசிங் என்ட்ரிஸ். கிளியர்? யூ ஆர் அவேர் அபவுட் தட் அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிள், isn't it? In accounting cycle, we usually record the journal entries for CBT, cash business transaction. கேஷால மெஷர் பண்ணக்கூடிய பிசினஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு நீங்க ஜர்னல் என்ட்ரி எழுதுவீங்க.
by applying the rules. This is called transaction entry. This is called transaction entry. இந்த ஜர்னல் என்ட்ரில இருந்து லெஜர் போஸ்டிங் பண்ணுவீங்க. இதுக்கு என்ட்ரி கிடையாது. இதுக்கு என்ட்ரி கிடையாது. டெபிட் சைடுல இருக்கா டெபிட் சைடுல எழுதுங்க, கிரெடிட் சைடுல இருக்கா கிரெடிட் சைடுல எழுதுங்க. அசெட்ஸ் எல்லாம் டெபிட் சைடுல இருக்கும். அந்த கன்சர்ன் அசெட்னு ஒரு லெஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல டெபிட் சைடுல எழுதிடுவீங்க. ஜஸ்ட் குரூப்பிங் அண்ட் தென் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நதிங் பட் சம்மேஷன், சம்மரி. நீங்க இருக்கிற எல்லா அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், பார்ட்டி நேம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்ச பிறகு யூ ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஹியர். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு 3 பிளாக்கா பிரிக்கிறோம். ஒன் இஸ் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் பீயிங் த பேலன்ஸ் ஷீட். நவ் இந்த ட்ரேடிங், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல எதெல்லாம் அக்கௌண்ட் கமான், what are called account here? இந்த மூணுல எதெல்லாம் அக்கௌண்ட்? ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இஸ் நாட் an account, it's a statement sheet. அப்படின்னா உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் போட்டது எல்லாமே வந்து என்னது, ஒரு சம்மரி இல்லையா? இந்த வருஷம் ஃபுல்லா எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம் ஒரே லைன்ல இருக்கு, எவ்வளவு ரெண்ட் கொடுத்தோம் ஒரே லைன்ல இருக்கு. ரெண்ட் கொடுக்கும் போது எல்லாமே ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். மாசத்துக்கு ஒரு முறை ரெண்ட் கொடுக்குறீங்கன்னா 12 மாசத்துக்கு 12 முறை ரெண்ட் கொடுத்துருப்பீங்க, 12 முறை என்ட்ரி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் குரூப்பிங் பண்ணது லெஜர். அந்த லெஜர் எல்லாமே குரூப்பிங் பண்ணதான் சம்மரி, தட் இஸ் கால்ட் ட்ரையல் பேலன்ஸ். சேலரி, ரெண்ட் பெய்டுன்னு ஒரு வருஷத்துக்குரிய ரெண்ட் பெய்டு ஒரே லைன்ல இருக்கும். இந்த ரெண்ட் எதிர்காலத்துல பலன் இருக்கா? we don't have any use beyond this year, it is expired, we enjoyed அப்படின்னு சொன்னாக்கா இது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் will be transferred to the P&L. எங்க போயிடணும்? P&L கொண்டு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, இஃப் யூ மைட் ஹவ் ப்ரிப்பேர் எ ட்ரையல் பேலன்ஸ், அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைட்ல என்னென்ன இருக்குன்னா ரெண்ட்னு இருக்கும். இந்த ரெண்ட் வந்து எங்க போயிடணும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபரபிள் டு P&L அக்கவுண்ட். என்ட்ரி என்னது? இதுக்கான என்ட்ரி என்னது? ஓகே, டிரான்ஸ்ஃபரிங் ரெண்ட் டு P&L அக்கவுண்ட். am I right? ரெண்ட் டு P&L அக்கவுண்ட். வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? ரெண்ட் டெபிட்ல இருக்குப்பா, டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு என்ன அர்த்தம்? இந்த டெபிட்ல உள்ளது கேன்சல் பண்ண போறோம்னு அர்த்தம். அதை கட் பண்ணிட்டு இதை கிரெடிட் பண்ணுங்க, இதை டெபிட் பண்ணுங்க. அப்ப ஜர்னல் என்ட்ரி P&L அக்கவுண்ட் டெபிட் டு ரெண்ட் அக்கவுண்ட். டிரான்ஸ்ஃபர் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த அக்கவுண்ட்ல இருக்கோ டெபிட்டா கிரெடிட்டா, டெபிட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதை கிரெடிட் பண்ணுங்க, 0 ஆயிடும். இஸ் தட் ஓகே? See, we have so many small boxes. Okay, so many small boxes, isn't it? ஒன்னு ரெண்ட், இன்னொன்னு வந்து EB, இன்னொன்னு கேரேஜ், இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட், whatever it may be. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடுல இருக்கும். இதெல்லாமே குட்டி பாத்திரமா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எங்க கொண்டு போய் போட போறேன்? காமனா இருக்கக்கூடிய பெரிய பாத்திரத்துல கொட்ட போறேன். அப்படி வச்சுக்கலாமா? அப்ப இதுல தீரணுமா இல்லையா? எப்ப தீரும்? டெபிட் சைடுல இருக்கு, அது தீக்கணும்னா கிரெடிட் பண்ணுங்க, தீரும். அப்ப அது எங்க போயிடும்? P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல போயிடும். சோ இங்க போட்டு, இங்க ஏற்கனவே 100 ரூபாய் இருந்துச்சு, அப்ப இந்த 100 ரூபாய் இங்க போட்டுட்டு இந்த 100 ரூபாய் தூக்கி இங்க கொண்டு போய் போட்டுருங்க ரெண்ட். இங்க ஏற்கனவே 100 ரூபாய் பேலன்ஸ் இருந்துச்சு. யூசுவலா ரெண்ட்ங்கிறது டெபிட் பேலன்ஸ் தானே. சோ ரெண்ட் அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த லெஜர்ல ரெண்ட் டெபிட் சைடுல இருக்கும். கிரெடிட் சைடுல 100 ரூபாய் போட்டு அது P&L அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு இங்க கொண்டு P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல போட்டேன். சோ ரெண்ட் அக்கவுண்ட் becomes 0. now we have that amount available in the P&L account. அதே சமயத்துல ஒரு அசெட் இருக்கு. இந்த அசெட்டோட வேல்யூ எங்க இருக்கும்? அதோடைய வேல்யூவும் 100,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடுல தான் இருக்கும். அதுவும் டெபிட் தானே. இது எங்க போகும்? டெபிட் சைடுல போகுமா? இது போகாது. ஏன் போகாது? this payment for assets will have more than 1 year's life. அப்படின்னா அதை அப்படியே வச்சிருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டீங்கன்னா அது பேர் பேலன்ஸ் ஷீட். தட் பேலன்ஸ் ஷீட் இஸ் நாட் த அக்கௌண்ட். ஸோ வி டோன்ட் பாஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஃபார் எனி ஐட்டம்ஸ் அப்பியரிங் தி பேலன்ஸ் ஷீட். அசெட்டா இருந்தாலும் சரி, லைபிலிட்டிஸா இருந்தாலும் சரி, பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகும்போது அதுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் தேவை இருக்காது. அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்க இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு பேரு. டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி அப்படிங்கிறது டெபிட் சைட்ல இருந்தால் அதை கேன்சல் பண்ணுறது கிரெடிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணுமோ அதை போய் டெபிட் பண்ணுங்க. கிரெடிட் சைட்ல இருந்தால் அதை டெபிட் பண்ணுங்க, அது எங்க போய் சேரணுமோ அங்க கிரெடிட் பண்ணுங்க. உல்டாவை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து வேற வி டோன்ட் ஹேவ் எனி அதர்
logics. And this balance sheet will have a summary of what the trading account balance on the GP. That GP is transferred to the P&L account. P&L account net profit transferred to the balance sheet. That also be considered as a transfer entry. Now, in the balance sheet pending value, whatever the pending value you have will be the opening values for the next year. அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ஜெர்னல் என்ட்ரியா போடுவோம். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா debit all assets and credit all the liabilities. That's the logic we have. Debit all expenses and credit all the liabilities and the capital. So இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Assets account debit to liabilities account to capital account போட்டோம் இல்லையா? That is called opening entry. So you now understood the transfer entry, opening entry. Closing entry அப்படிங்கிறதும் transfer entry மாதிரியே தான் இருக்கும். Like இந்த ஐட்டத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, that is called transfer entry as well as closing entry. Both are more or less same தான். ஆனா இங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாக்க, ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, இது மட்டும் க்ளோசிங் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி will have more applications. இது மட்டும் இல்ல, வேற எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்னருக்கு 1 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க, ஓகே, அல்லது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்றோம், அதுவும் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் மாத்துறீங்கன்னா அது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். தட் இஸ் நாட் ஃபாலிங் அண்டர் க்ளோசிங் என்ட்ரி. ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். டிரான்ஸ்ஃபர் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. சி உடைய கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சி இறந்து போயிட்டார். அப்ப ஏபி சேர்ந்து என்ன சொல்றாங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னா, சியோட பையன் டி வந்துட்டு, நான் பார்ட்னர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேனே, எங்க அப்பாவுடைய சொத்தை எனக்கு மாத்தி கொடுத்துருங்களேன். அப்ப now C's capital is transferred to his son D's capital. Capital creditல தானே இருக்கும், அதை கேன்சல் பண்றதுக்கு டெபிட் பண்ணுங்க. அதுக்கு பதிலா இப்ப யாருக்கு போய் சேர்ந்துச்சோ அவரை கிரெடிட் பண்ணுங்க. C's capital account debit to D's capital. இதுவும் transfer entry. This is also transfer entry. Hopes you could understand what is called transfer entry. அப்ப ஃபைனல் ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ட்ரேடிங் அண்ட் P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்றதும் transfer entry, பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா க்ளோசிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். இது transfer entryயும் கூட, இது தவிர மற்ற விஷயங்களும் இருக்கு transfer entryல அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படின்னு சொன்னாக்க, இந்த இயர் எண்ட்ல சில ரெக்கார்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ஓகே. அன்அட்ஜஸ்டட், சம் ரெக்கார்ட்ஸ் அன்அட்ஜஸ்டட் ஆர் நாட் ஷோன். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரி இருக்கு இல்லையா, சேலரி பேபிள், ஓகே, ஆன் 5th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மந்த் அப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து 1/1/2023 இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இயர் எண்டுங்கிறது என்னது, 31st March 2023. இவருக்கு சேலரி ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கலாம். So we assume that his salary being 50,000 rupees. ஜனவரி மாசம் சம்பளம் அவருக்கு எப்ப கிடைக்கும், ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஜனவரி பிப்ரவரி மார்ச், ஓகே. ஜனவரியோடைய சேலரி அவருக்கு பிப்ரவரி 5th கிடைச்சிருக்கும். 5th பிப்ரவரி கிடைச்சிருக்கும். பிப்ரவரி சேலரி 5th மார்ச் கிடைக்கும். மார்ச் மாச சேலரி 5th ஏப்ரல்ல கிடைக்கும். நான் அக்கௌண்ட்ஸ் என்னைக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும், நீங்க 31st மார்ச் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அன்னைக்கு பேமெண்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்க்கு நம்ம லாஸ்ட் மந்த், அதாவது மார்ச் மாசம் கொடுக்க வேண்டிய சேலரி கொடுக்காம இருந்திருப்போம். என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் வருது, வீட்டில் ரீடிங் பண்ணிட்டு உங்களுக்கு பில்லு கொடுத்துட்டாங்க. என்னைக்கு பேமெண்ட் சொல்லுவாங்க, மினிமம் ஒரு 15 days 20 days டைம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 25th மார்ச் அன்னைக்கு ரீடிங் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவு கொடுத்துட்டாங்க, கட்ட வேண்டியது என்னைக்கு அப்படி சொன்னாக்க 25th ஏப்ரல்ல. அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் ஆயிருக்காது. நீங்க உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ கேஷ் புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் ஆயிருக்காது. ஆனால் அது பேமெண்ட் வர வேண்டியது தானே, அவுட்ஸ்டாண்டிங் தானே. ஸோ நவ் யூ ஹேவ் டு பாஸ் எ என்ட்ரி, அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி பண்ணுவீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் எலக்ட்ரிசிட்டி பில். இந்த கேஸில் வந்து சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 50,000 rupees. அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா அந்த வருஷத்துக்குரிய உண்மையான செலவு எனக்கு தெரியாது. அந்த வருஷத்துக்குரிய உண்மையான செலவு தெரியாது. வாட் இஸ் த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் 2023 பிகாஸ் ஆஃப் திஸ் எம்ப்ளாயி? சார் 50 50 2 50 1 லட்சம் ரூபாய் தான் சார் செலவாயிருக்கு. 3வது மாசம் வேலை செஞ்சுட்டான்ப்பா,
தரல அப்படின்னா அது செலவு இல்லாம ஆயிடுமா? ஹோட்டலில் போயிட்டீங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆர்டர், நீங்க இன்னும் சாப்பிடல, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செலவாச்சு? என் பாக்கெட்ல அப்படியே ஃபுல் அமௌண்ட் இருக்கு, அதான் வந்துருச்சே, நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பில்லு கொடுத்து தானே ஆகணும். தென் தட் பெக்கம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ்? 1000 ரூபாய், நீங்க 300 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க. நான் சாப்பிடவே இல்லையா சார், நான் எப்போ எழுந்துச்சு முடியாது. பாத்துங்க, சப்போஸ் அந்த சர்வர் குண்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியா அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா கட்டிட்டு வந்துடணும். ரைட், வெரி சிம்பிள். ஸோ அதனால இல்லைன்னா முதுகுல டீனை கட்டிடுவாங்க. ஸோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 1000 கிடையாது. The moment you order, your money is only 700. 300 supposed to be payable. Is that okay? I want to know what is the actual expenses as on that date. அதனால ஏதாவது சில விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகாம இருந்தால் அது ரெக்கார்ட் பண்றதுக்கு பேரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஸோ யூஸ்வலா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங், அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் எல்லாமே வரும். நம்ம ஒவ்வொரு மாசம் முடிச்சு 5ஆம் தேதி தான் கொடுப்போம்னு சொன்னோம்னா கரெக்டா அது எல்லாமே மந்த் எண்ட்ல, அந்த இயர் எண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அண்ட் தப்பா போட்டுட்டாங்க, அப்ப அதை எப்படி சரி பண்றது? தட் இஸ் கால்ட் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறாங்க, வாங்கினது வந்து அசெட்டை வாங்கியிருக்கிறாங்க, நம்ம ஆள் என்ன பண்ணிட்டார், பர்ச்சேசஸ் போய் டெபிட் பண்ணிட்டார். அசெட்ஸ் வாங்கியிருந்தா அசெட்ஸை டெபிட் பண்ணியிருக்கணும், அசெட்ஸுக்கு பதிலாக பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணிட்டாங்க. அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் எனி அசெட்டை, சாரி எனி குட்ஸ் ஃபார் சேலை அவர் போய் அசெட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணி வச்சிருப்பார். இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இல்ல 2+2 5 போட்டு விட்டார். இந்த மாதிரி தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு என்ட்ரி போட்டோம்னா that is called rectification entry. So these are the types of entries we have in our real life situation. Is that okay? Come on, make a note of it.